விளக்கில் இருக்கிறேன். விளக்கில் வீட்டு ஒரு பெரிய யோசனை. என்ன யோசனைன்னா, அதாவது சந்தர்ப்ப சூழ்நிலையால் வர்ற சண்டைகள் அதிகமா, பொறாமையால் வர்ற சண்டைகள் அதிகமா அப்படின்ட்டு அப்படி பார்த்தா பொறாமையால் வர்ற சண்டை கொஞ்சம் அதிகமாக இருக்குதுன்னு என் கணக்குக்கு தெரியுது. சரி, அதுக்கு ஒரே ஒரு உதாரணம். ஏன்னா பழைய உதாரணம் தான் சொல்ல முடியும். புது ஒரு உதாரணத்தை சொன்னோம்னா சொல்ல முடியாது. புது உதாரணத்தை சொல்ல முடியாது. அதனால் பழைய உதாரணத்தை சொல்கிறேன். அதாவது நான் ஓவர்லாக் தைச்சிட்டு இருக்கும்போது போய் மிஷினில் உட்காந்தோன்னா நான் பாட்டுக்கு தைச்சிட்டே இருப்பேன். அதாவது மிஷினை நிறுத்தாமல் தைச்சிட்டே இருப்பேன். அது பார்க்குறவங்களுக்கு அப்படி இருக்கும். என்னமோ கொள்ளையே கோடி சம்பாதிச்ச மாதிரி. ஒன்றும் இல்லை, பார்க்குறக்கு அப்படி தெரியும். வேகமாக தைச்சிட்டு இருப்பேனா, தைச்சி முடிச்சுட்டு மதியானம் சாப்பாட்டுக்கு போயிட்டு திருப்பி போய் கொஞ்சம் தைக்கிறேன். அப்போ சாப்பாட்டுக்கு போய் கொஞ்சம் தைக்கும்போது நான் பாட்டுக்கு போகிறேன், மிஷினில் எடுத்து வைக்கிறேன், தைச்சிட்டு இருக்கிறேன். சுற்றி என்னமோ ரொம்ப இதாக இருந்துச்சு, ஏதோ தட்டுப்படுது. டக்குன்னு கை மடிக்கிற புள்ள எடுத்து திரும்பி கேட்குறேன், என்ன யார் யாருக்கு சண்டை அப்படின்னு கேட்குறேன். அது எப்படி கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு கேட்டாங்க. என்னமோ எனக்கு தோணுது யார் யாருக்கு சண்டை அப்படின்னு கேட்டேன். அப்போ பக்கத்தில் கை மடிச்சிட்டு இருக்கிற பிள்ளையவ திட்டிருக்கிறாங்க, பயங்கரமாக திட்டிக்கிறாங்க. அதுக்கு நான் தான் காரணம். காலையில் போய் கொஞ்சம் தைச்சிட்டு போனேன் இல்லையா, காலையில் போய் கொஞ்சம் தைக்கும்போது அதாவது 3 நூல் இருக்குது தைக்கிற நூல். அந்த 3 நூலையும் மேலே வெட்டி விட்டுட்டாங்களா. நான் போய் அது ஸ்பீடாக தைக்கிறதாச்சே, மிஷினை அண்ணாந்து பார்த்தா தானே, அண்ணாந்தே பார்க்குறது இல்லை. உட்காந்து சர்ன்னு அமர்த்தினா பூரா 3 நூல் உள்ளே போயிடுச்சு. அப்புறம் ஒரு நேரம் கோர்க்கும் போது காலையில் நான் வீட்டு வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு அப்படியே போய் கொஞ்சம் தைக்கும்போது அப்புறம் நூல் பூரா உள்ளே போயிடுச்சு. அப்படிங்கும்போது யாரோ அப்படி வேணுன்னு வெட்டி விட்டுருக்குறாங்க அப்படின்னு தெரிஞ்சதுமே டென்ஷனில் பேசிட்டேன். நல்ல நறுக்குன்னு பேசிட்டேன். ஆமாம், நான் கொஞ்சம் அப்படி பேசிடுவேன். டென்ஷன் ஆனால் நானாக யாருக்கு ஒன்றும் செய்ய மாட்டேன், எனக்கு செஞ்சுட்டாங்கன்னா அப்படி பேசி போடுறது. என்ன சொன்னேன்னா, அதாவது எதுக்கு இந்த பொழக்கேட்டு என்ன, எதுக்கு இந்த வேலையை செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டேன். அப்படி சொன்னது எல்லாருக்கும் பட்டுருச்சு. அதாவது யார் இந்த வேலையை செஞ்சதுன்னு கண்டுபிடிச்சி அந்த பக்கத்து கைமடிக்கிற பிள்ளையை கண்டுபிடிச்சி அந்த பிள்ளையை திட்டி அள வச்சு குறை வச்சுருந்துருக்குறாங்க. அதுதான் அந்த அமைதி. அது எனக்கு தட்டுப்பட்டது. கைமடிக்கிற பிள்ளையை திட்டிக்கிறாங்க. ஆனால் அந்த கைமடிக்கிற பிள்ளை வெட்டுச்சு அப்படின்னு சொன்னாக்கா கைமடிக்கிற பிள்ளைக்கு நம்மளுக்கு என்ன சம்மந்தம் இல்லை. அது இன்னொரு டெய்லரு அந்த பிள்ளையை வெட்ட சொல்லி வெட்டிக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தட்டுப்படுது. ஆடு விட்டு சாப்பிட்றக்கே அவ்வளோ பொறாமை இருந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க, இன்றைக்கெல்லாம் நிறைய பொறாமைகள் இருக்குது. அப்புறம் அது எல்லா இடத்துலையுமே இருக்குது. சொந்த பந்தத்தில், அக்கம் பக்கத்தில் எல்லா இடத்துலையும் இருக்குது. எப்படி தப்பிச்சு போகிறது அப்படிங்கிறது இன்றைக்கி ஒரு கேமாக இருக்குது. மொத்தத்தில் இது நல்ல ஆரோக்கியமான வேலை இல்லை பொறாமப்படுறது. நீங்கள் யாரையும் பார்த்து பொறாமப்பட மாட்டீங்களா அப்படின்னு என்னை உடனே கேட்டக்கூடாது. நான் யாரையும் பார்த்து பொறாமப்பட்டதே கிடையாது. அது சரியான வேலையே இல்லை. பொறாமப்பட்டால் அது என்ன பிரயோஜனம்? நம்ம வேலை தானே கெடு, உடம்பு தானே கெடு.